சூதாகிரு சோப்பை வச்சுக்கிட்டு பெருத்தாலேயே அலையிறாம்ல. யாரு கடத்துக்குள்ள போட போறான்னு தெரியலையே. வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நாம் பார்க்க போகிற படம் ஹபீபி அப்படிங்கிறது. ஹபீபி அப்படின்னா அரேபிக் மொழியில் வந்து புலம்பெயர்ந்து போகக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். எதற்காக அப்படின்னா பொருள் ஈட்டுவதற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக, இதற்கான அர்த்தம். பறந்து செல்பவர்கள், இந்த மாதிரி ஒரு பொருள் படம். ஆனால் தன்னுடைய இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு வெவ்வேறு காரணங்களாக செல்பவர்கள் வந்து ஹபீபி அப்படிம்பாங்க. ஸோ இந்த தலைப்பு எதற்காக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை பின்னணியாக கொண்ட ஒரு படம். இது எங்கே நடக்குது இந்த கதைக்களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தென்காசி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். 1970களில் கதை தொடங்குது. 70களில் தொடங்கி 90களில் இந்த கதை முடியுது. சரி, இந்த கதை எதை பற்றி பேசுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென்காசி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க பெரும்பான்மையான இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க தறி நெய்யறது தான் அவங்களுடைய வேலை, நெசவு தொழில். அந்த நெசவு தொழில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் விளிம்பு நிலையில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊரில் இருந்து அந்த நெசவு தொழிலை விட்டு சில பேர் வந்து வெளியில் போகிறாங்க, வெவ்வேறு காரணங்களுக்காக. போகிறவங்க எல்லாருமே மேக்சிமம் கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து வேலைக்கு போகிறாங்க, வளைகுடா நாடுகளில் தான் வேலைக்கு போகிறாங்க. இப்படி தான் அந்த கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குடும்பம் நம்ம யூசுப் அப்படின்றவரோட குடும்பம். நம்ம கஸ்தூரி ராஜா தான் இந்த யூசுப் அப்படின்ற கேரக்டரை வந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர். இருந்தாலும் அவருக்கு வந்து சரியான அளவு பணம் வரல. இவருக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் வளர்ந்துக்கிட்டு வர்றான், ஸ்கூல் படிக்கிறான். இந்த சுச்சுவேஷனில் யூசுப்போட தம்பி என்ன பண்ணுறாரு, அவருக்கு கல்யாணம் ஆகிருது. தம்பிக்கு கல்யாணம் ஆகி வந்த உடனே அவர் வந்து உடனே ஃபாரின் கிளம்புறாரு. எங்கே போகிறாருன்னா துபாய்க்கு போகிறார். நான் வந்து நிறைய வந்து கடன் வாங்கிட்டேன், நான் இந்த மாதிரி நான் வெளியில் போனதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படுது. அப்படிங்கிறதுனால இவர் வந்து வெளியில் போகிறாரு. ஒரு பக்கம் வந்து அவருடைய தம்பி மனைவி வந்து அவருடைய கணவரையே நினச்சி இயங்கிக்கிட்டு இருக்காங்க. யூசுப் வந்து அவருக்கு நாட்களாக கடத்திக்கிட்டு இருக்கார். யூசுப்போட பையன் வந்து +2க்கு மேலே எதுவும் படிக்காமல் அங்கங்கே சில வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து அதே ஏரியாவில் இருக்கக்கூடிய அவருக்கு தெரிந்த இன்னொரு இஸ்லாமிய ஒரு பெண் மேலே காதல் வருது. ஸோ இந்த காதல்னால ஒரு அளவு கடந்து என்ன பண்ணிடுறாரு, அந்த ஒரு நாள் இரவு வந்து அந்த பெண்ணை பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்கு சவரேறி குடிக்கிறாரு. உடனே சவரேறி குடித்தவொடனே அவர் வந்து அங்கே இருக்கிற ஊர் பெரியவங்கன்னா அவங்கள வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அவருக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தண்டனையை வந்து நான் வந்து சவரேறி குடித்தேன் இந்த பொண்ணை பார்க்கறதுக்காக அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு ஒரு அவப்பெயர் வரும் அப்படிங்கிறதுனால அவர் பையன் யூசுப்போட பையன் என்ன பண்ணுறாரு, நான் வந்து திருட வந்தேன் அப்படிங்கிறாரு. உடனே வந்து அவங்க ஊர் வந்து இஸ்லாமிய முறையில் அவருக்கு வந்து ஒரு சில சவுக்கடிகள் மாதிரி அடிகள் கொடுத்து தண்டனையை நிறைவேற்றுறாங்க. இந்த அவமானம் தாங்காமல் அவர் என்ன பண்ணுறாரு, ஃபாரினுக்கு கிளம்பி போயிடுறாரு. போயிட்டு ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் திரும்பி வர்றாரு. நடுவில் வந்துட்டு போகிறாரு. ஆனாலும் கூட கல்யாணம் வயதை எட்டின பிறகும் கல்யாணத்துக்கு வந்து அவர் வந்து ஒன்றும் ரெடியாக இல்லை. அதனால் திருப்பி என்ன பண்ணுறாரு, போயிட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட காலங்கள் ஓடிடுது. 30 வருஷம் அவர் போனதுலேருந்து ஒரு 30 வருஷம் வந்து ஓடிடுது. ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு கல்யாண பேச்சை எடுக்கிறாங்க. மறுபடியும் ஒரு பெண்ணை பார்க்குறாரு. அந்த பெண் வந்து இவரோட வயது வித்தியாசம் இருந்தால் கூட நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரெடியாக வர்றாங்க. கல்யாணத்துக்கான நாட்கள்லாம் குறிக்கப்படுது. இந்த சூழ்நிலையில் இவருடைய பணம் வந்து இவர் வந்து ஒரு தட்டை பணம் கொடுத்து வச்சுருக்காரு. ஃபாரினில் சம்பாதிச்ச பணமெல்லாம் அங்கே இருக்கிற ஒரு தட்டை கொடுத்து வச்சுருக்காரு. அவர் வந்து பணம் கொடுக்கல. ஏதோ காரணத்தினால அவர் வந்து ஏமாத்திடுறாரு. அப்போ இவருடைய கல்யாணம் என்ன ஆனது அப்படிங்கிறது அங்கே ஒரு பேச்சு வருது. இந்த குழப்பம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பிரச்சனை வந்து பெண் பார்த்து வச்சுருக்காங்க இல்லையா, இப்போது சமகாலத்தில் வந்து அவருக்கு ஒரு பெண் பார்த்துருக்காங்க. அந்த 2 ஃபேமிலிக்குள்ளேயும் ஒரு பிரச்சனையாக மாறுது. அது என்ன பிரச்சனை, என்ன ஆனது அப்படின்னு தான் இந்த படத்தினுடைய கதை. நம்ம யூசுப் வந்து என்ன பண்ணார், இவருடைய அப்பா இந்த செய்தி எப்படி ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய ஒரு கதை. அவன் நம்ம மைமூன் புள்ள கூடத்துல தான் சோப்பை போட போகிறான். இங்க இவா கூடத்துல சோப்பை போட்டிருக்கான். நிலவு, இப்ப இந்த சோப்பை மட்டும் நீ எடுத்துட்ட, உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்குவாம்லா, சோப்பை தூர போட்டுருலா. கிட்டத்தட்ட நம்ம இஸ்லாமியர்களுடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய படங்கள் நமக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் அதிகமாக இல்லைன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட பெரும்பாலும் இஸ்லாமிய கார்மியக்கூடியவங்க உங்களுக்கு தெரியும். சமகாலத்தில் வந்து அவங்கள வந்து எப்படி சித்தரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தீவிரவாதிகளாகவும் இல்லை வேற ஒரு வில்லனாக இருக்கிறவங்களையும் இஸ்லாமிய பேர் கொண்டு சித்தரிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் பெரும்பாலும்
இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் பெரிய சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி அவங்க எப்போ பார்த்தாலும் ஒரு தமிழை வந்து ஒரு கொச்சையாக பேசுவாங்க அல்லது வந்து ஒரு ஹிந்தி கலந்து பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை நம்மக்கிட்ட ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. குல்லாவும் தொப்பியும் மட்டும் இஸ்லாம் இல்லை, அதுக்கு பின்னாடி வந்து அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது அப்படிங்கிறத இந்த படம் வந்து காட்டியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, இதை எப்படி நம்ம இந்த படத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு வாழ்வியல் இருக்குது, சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா சமூகத்திற்கும் ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. இதை தாண்டி நீங்கள் விழுப்புரம் அப்படி போனீங்கன்னா அங்கே ஒரு வாழ்வியல் இருக்கும், தென்பகுதியில் மதுரையில் ஒரு வாழ்வியல் இருக்கும், கடைக்கோடி கன்னியாகுமரியில் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் இஸ்லாமியர்களுக்கும் பொருந்தும். அதாவது இங்கே வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய மக்களுக்குரிய வாழ்க்கை முறை வந்து வேறு மாதிரி இருக்கும். அதாவது அங்கே இருக்கக்கூடிய தொழில்கள் அமைப்பு வேறையாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சென்னை நகரத்துக்குள்ளே வேறையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம தென்காசியில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய நம்ம தென்காசியில் வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த படம் காட்டியிருக்கு. ஸோ அவங்க பேசுகிற மொழி வந்து கொஞ்சம் அரேபிய வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் அவங்களுடைய ஸ்டாங் அப்படிங்கிறது வந்து திருநெல்வேலி தமிழாக தான் இருக்குது. அதுவே இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். வசனங்கள்லாம் ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க. இந்த படத்தை மீரா கதிரவன் வந்து இந்த படம் வந்து அவர் பண்ணியிருக்காரு. மீரா கதிரவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக தமிழ் சினிமாவில் இருக்கார். இது வரைக்கும் அவர் எடுத்த படங்களில் வெற்றி படம் எல்லாரையும் ஈர்த்த படம்னா இதுதான் நம்ம சொல்ல முடியும். இதற்கு முன்னாடி 2 படங்கள் எடுத்து அது சிறப்பாக இருந்தால் கூட மக்கள்கிட்ட பெரிய அளவில் ரீச் ஆச்சா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் அவர் ஹபீபி வந்து நல்ல வித்தியாசமான ஒரு முயற்சியாக அவர் வந்து பண்ணியிருக்காரு. எந்த விதத்துலையும் அவர் பெரும்பாலும் காம்ப்ரமைஸ் பண்ணல, ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருக்காரு. அதாவது எப்படின்னா, அந்த இஸ்லாமிய வீடுகளுக்குள்ளே போய் நாமளே வாழ்கிற மாதிரி இருக்குது. அதாவது வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கிறது ஒன்று வேறு, அந்த கேரக்டரோடய நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அந்த மாதிரி அதனுடைய ஸ்க்ரீன் பிளேவுடைய கேரக்டரைசேஷன், அதே மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திர வடிவமைப்பும் இதில் வந்து இருந்தது. இதில் ரொம்ப நம்ம பாராட்டப்பட வேண்டிய ஒருத்தர் வந்துட்டு, எல்லா நடிகர்களும் நல்லா நடிச்சிருந்தா கூட கஸ்தூரி ராஜா தான் இந்த படத்தை வந்து தாங்கி பிடிக்கிறார். ஏன்னா இந்த படத்தின் கதை என்பதே கஸ்தூரி ராஜாவை வைத்து தான் நகருது. அவருடைய வாழ்வியலை, அவருடைய கண்ணோட்டத்தை தான் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த படம் போகுது. ஆனால் படம் வந்து அவர் வந்து கரெக்டாக அதை புரிஞ்சுட்டு அந்த படத்தை வந்து அவர் தாங்கி பிடிக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஹபீப் கேரக்டரில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அதாவது என்னென்னா, ஒரு நெசவு தொழிலை விட முடியாத ஒரு 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 மனிதன், அதாவது பாரம்பரிய தொழிலையும் விட முடியல. இன்னொரு பக்கம் பையன் வந்து இந்த மாதிரி ஃபாரின் போகிறான் அப்படின்ற போது அது வேறு வழி இல்லாமல் குடும்பத்தினுடைய பிரச்சனைக்காக ஏற்றுக்கிறது. இந்த மாதிரி நிறைய சீன் அவர் வந்து ரொம்பவே நல்லா எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக தான் பையன் அடி வாங்குற இடத்துல வந்து அவர் கதறிட்டு வந்து அடிக்காதீங்கன்னு சொல்கிற இடமெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு அப்படின்றது நம்ம வந்து புரியுது. ஒரு இஸ்லாமியர் குடும்பத்துக்குள்ளே ஒரு நல்ல ஒரு வாழ்வியல் நம்மளை மாதிரியே இருக்காங்க, அவங்கள மாதிரியே ஒரு குடும்பம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு புரிய வச்சிருக்கு. இதே மாதிரி தகப்பன் மகள்ன்ற உறவு, தகப்பன் மகன்ற உறவு, இதே மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல், காதல் எல்லாமே அங்கேயும் இருக்குது. அது வந்து ஒரு நாம் தனியாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அல்ல அப்படிங்கிறது இந்த படம் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கு. இந்த படம் ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்துக்களும் இஸ்லாமியர்களும் வந்து ஒரு பெரிய பிரிவினை எல்லாம் இங்கே கிடையாது. இருந்தாலும் இந்த மீடியா வந்து எப்போயுமே வந்து சின்னதாக ஒரு 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 மெல்லிதாக ஒரு கோடுகள் வந்து நம்மக்கிட்ட ஒரு போடுறத சமீபகாலமாக அதிகமாக இருக்குது. சமீபத்தில் வந்து நிறைய திரைப்படங்களும் அதை வந்து நம்மக்கிட்ட காட்டியிருக்கு. என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களும் இஸ்லாமியர்களும் வந்து ஒரு ஒன்றா தான் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படம் எல்லா இடங்கள்லையுமே சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, இதில் வந்து இவருக்கு நெருங்கிய நண்பராக, ஊரெல்லாம் அவருக்கு இஸ்லாமியர்கள் சொந்தங்கள் இருந்தாலும் இவருக்கு நெருங்கிய நண்பராக வரக்கூடியவர் வந்து ஒரு இந்து சமூகத்தில் இருக்கக்கூடியவர் தான் வர்றாரு. அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் வந்து அவர் இறந்து போனதுக்கப்புறம் அந்த இந்து சமூகத்தில் இருக்கக்கூடியவர் தான் ஒருத்தர் வந்து மண்ணெடுத்து போடுறாரு. இப்படியான நிறைய காட்சிகள் இந்த படத்தை பாராட்டும்படியாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து இவங்களுடைய ஒய்ஃபாக நடித்தவங்களும் சரி, இவருடைய மருமகளாக நடித்தவங்களும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய காதலியாக வரக்கூடியவங்க அவங்க மாளவிகா மனோஜ் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இவர் பையனா நடிக்கக்கூடிய இசா அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய 3 காலகட்டத்தையும் நல்லா காட்டுறாரு. அதாவது என்னென்னா, அந்த ஒரு அடோலசன்ட் பீரியட்னு சொல்லுவாங்கள்ல, 17-18 வயசில் இருக்கிறதும், அப்புறம் வந்து ஒரு நடுத்தர வயது எட்டிய இடத்துலையும் அவருடைய நடிப்புன்றது அந்த ஒரு நல்ல ஒரு வேறுபடுத்தி அவர் வந்து காட்டியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு பின்னணி இசை வந்து சிறப்பாக இருக்குது. அதாவது வந்து இஸ்லாமிய படம்னா ஒரே மாதிரி பின்னணி இசையை வந்து நம்ம காட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ரொம்ப யதார்த்தமாக இந்த ஒரு பின்னணி இசை வந்து நல்லா இருக்குது. ஒளிப்பதிவு வந்து குறிப்பாக அந்த தென்காசி ட்ராண்ட்ரம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி, அந்த வேன் போகிற இடங்கள், அந்த நம்ம செங்கோட்டையை தாண்டினவங்களே இருக்கக்கூடிய புனலூர் அந்த ரயில்வே அந்த குகைகள், இதெல்லாம் ரொம்ப அழகாகவே இதில் வந்து படம் பிடிச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கு. பொதுவாக பார்த்திங்கன்னா, இந்த நெசவு தொழில்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம காட்டுறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1980களுக்கு அப்புறம் குறிப்பாக 90களுடைய ஆரம்பத்தில் வந்து நிறைய உலகளாவிய பொருளாதாரத்தம் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து
இந்தியா வந்து பின்பற்ற ஆரம்பித்தாங்க. 90s பிகினிங்லேருந்து அது 80ஸ்க்கான அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது நிறைய நெசவு தொழில் மட்டும் கிடையாது, நிறைய பாரம்பரிய தொழில்கள் வந்து மெதுவாகவே நம்மகிட்ட வந்து போக ஆரம்பித்த டைம் பின்னடைவை சந்தித்த ஒரு தருணம். அதெல்லாம் வந்து எப்படி வந்து நடந்தது, அதுக்கான தேவைகள் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத வந்து காட்டியிருக்காங்க. அந்த ஒரு நெசவு தொழில் அப்படிங்கிறத வந்து உலகளாவிய பொருளாதாரத்தை அல்லது வந்து ஒரு கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியை வந்து எப்படி நம்மளுடைய இதை டிஸ்ட்ராய் பண்ணுது அப்படிங்கிறத, ஒட்டுமொத்த பொருளாதார விஷயத்தையும் தொழில்களை எப்படி நசிச்சுது அப்படின்ற விஷயத்தையும் அதை வந்து ஒரு குறியீடாக தான் நெசவு தொழிலை நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி அந்த நெசவு அவருடைய வீடுகள் அது அமைக்கப்பட்ட விதம், நெசவு தொழிலை வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், இதெல்லாம் வந்து ரொம்பவே அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. அவனாச்சும் 4 இடத்துக்கு போகட்டும், 4 காசு சம்பாதிக்கட்டும். அவன் துட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கணுங்கிற ஆசை எனக்கு ஒன்றும் இல்லை. அவன் கையை கொண்டு அவன் அம்மனத்தை மறைச்சிக்கிட்டாலே போதும். யூசுஃபே, உன் தெம்பு குறைஞ்சாலும் வைராக்கியம் குறையலேடே. அல்ல போதுமான. அதே மாதிரி வந்து நம்ம சுலபமாக பேசிடுறோம். அவர் என்னப்பா, அவர் ஃபாரின் போகிறாரு, மஸ்கட்டில் இருக்காரு, துபாயில் இருக்காரு, அங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு, வசதியாக இருக்காங்க, இப்படிலாம் நம்ம பேசுகிறோம். ஆனால் அவங்க சும்மா போகலை, மிகப்பெரிய விஷயத்தை ஒன்று இழந்துட்டு போகிறாங்க. எதை இழந்துட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பம் அப்படிங்கிறத, மனைவியினுடைய அன்பு, குழந்தைகளுடைய சிரிப்பு, இப்படி நிறைய விஷயங்களை வந்து அவங்க இழந்துடுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படம் வந்து சொல்லுது. அதுவும் குறிப்பாக வந்து அவருடைய தம்பியாக நடித்தவர் வந்து அந்த இடமெல்லாம் தன் ஒய்ஃபை பிரிஞ்சு போகிற இடம் ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது ஒரு இடத்துல இதை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். என்ன கொண்டு வந்தாங்க, இப்போ செல்ஃபோன் கொண்டு வந்திருக்காங்களா, கேமரா எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா, துபாயில இருந்து அங்கேருந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்தாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க இழந்துட்டு போனது மிகப்பெரிய விஷயம். அதற்கு அவங்க இங்கே இந்த மண்ணையும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தையும் அன்பையும் வந்து இழந்துட்டு தான் போய் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் சர்வசாதாரணமாக அங்கே வேலை பார்த்துட்டு வர்றாங்க. 2 மாதம் கழிச்சு போகிறாங்க, திருப்பி வந்து வர்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப அதிகமாக நல்லா வந்து இதில் படம் பிடிச்சிருக்காரு. ரொம்ப சாதாரணமாக அந்த வார்த்தையில் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு தடவை நம்ம வந்து போயிட்டு வந்துட்டோம்னா மறுபடியும் இந்த பணத்தை, இந்த கடனை அடைச்சிடலாம் இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க. அப்படி போயிட்டு வர்றதுங்கிறது 7 ஆண்டுகள் ஆகுது சர்வசாதாரணமாக. அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாவே காமிச்சிருக்காரு. அதாவது இஸ்லாமிய குடும்பங்களுக்குள்ள என்ன விஷயத்த பேசியிருக்காரு அப்படின்னா, ஒரு இந்த உலகளாவிய பொருளாதாரத்தால் ஏற்படக்கூடிய அந்த தொழில், பாரம்பரிய தொழில் அழிஞ்சதையும், அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து சர்வசாதாரணமாக எல்லா குடும்பங்கள்லையும் எல்லா சமூகத்திலையும் பார்த்தீங்கன்னா ஃபாரினுக்கு போகிறாங்க. ஒவ்வொரு தடவும் ஃபாரினுக்கு போகிறதுக்கு பின்னாடியும் அவங்க விட்டுட்டு போகிற அந்த குடும்பம்கான ஒரு அன்பும் இயக்கமும் இந்த படத்தில் அப்படியே இருக்குது அப்படின்றத அந்த படம் நமக்கு புரிய வைக்குது. எங்க பிள்ளைக்கு பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டோம். தட்டல அல்லாஹ் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் அந்த புள்ளைய இன்னும் மறக்கலடே. இன்குலாபின் வரிகளில் சொல்வதென்றால் நமது குரல் சன்னமானதுதான். ஆனாலும் நாம் பேசியாக வேண்டும். ஆம், நாம் பேசியாக வேண்டும். ஹபீபி அது வந்து ஒரு நல்ல படம் என்பதை தாண்டி கண்டிப்பாக நாம் எல்லாருமே வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு படம். இது மூலமாக ஒரு இஸ்லாமிய வாழ்க்கையும் நமக்கு பார்க்க முடியுது. இன்னைக்கு எல்லார் குடும்பத்தையும் நம்ம பொருளீட்டுறதுக்காக போகக்கூடிய மேல்நாட்டுக்கு போகக்கூடிய இருக்கிறதுல சிக்கல்களையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. கலப்பு பொருளாதாரத்தால் ஏற்படக்கூடிய நம்ம தொழில் மாற்றங்களையும் தொழில் நசிவுகளையும் எப்படி பாரம்பரிய தொழிலாம் அழிச்சது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. உள்ளூரில் முதலாளியாக இருந்தவங்க கூட ஃபாரினுக்கு போய் துபாயில் போய் ஒரு வேலைக்கு செய்கிற இடத்துக்கு போகிறாங்கன்ற நிலைமையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படம். அதாவது வந்து முக்கியமான பதிவு, படம் என்பதை சொல்கிற ஒரு படப்பதிவு அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு இன்னைக்கு இருக்க ட்ரெண்டில், இன்னைக்கு இருக்க சினிமாவில் இந்த மாதிரி ஒரு இஸ்லாமியர்கள் மீதான ஒரு பார்வையை, நாம் ஒரு சிலர் கொண்டிருக்கும் இந்த பார்வையை மாற்றுவதற்கு இந்த படம் கண்டிப்பாக உதவும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா அதிர்வுகளுக்காக.